பரம்பின் குடிகளுக்கு அன்பு வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறோம். காரணம், நம்மளுடைய மனக்குழப்பங்களால் நிறைய தடுமாற்றங்கள் இருந்தது. எந்த முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு முடிவு நம்ம எடுத்துருக்குறோங்க. அந்த முடிவுகளுடைய பின்னணிகள் அப்படிங்கிறது, அதுக்கான காரணம் என்னங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போதைக்கு நம்மளுடைய பண்ணைகளில் என்ன மாற்றங்கள் பண்ணியிருக்கிறோம், என்னென்ன செய்ய போகிறோம், அதுங்களுடைய நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பார்த்துட்டு, வாரம் ஒரு முறை வீடியோவுக்கு அதுக்கான விளக்கம், அதனோட பின்னணி என்னங்கிறது நான் தெளிவாக விளக்குறேங்க. இப்போ ஒரு மாற்றம், பெரிய மாற்றம் என்னென்னா, நம்ம பெருவடை கோழிகள் இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி இடவெட்டு பண்ணியிருந்தோம். அப்புறம் கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இது மாறுதலுக்கு ஏற்பட்டுருச்சுங்க. இப்போ நம்ம இயற்கையாக நம்ம சேலம் கருப்பாடுகளுக்கு டிமாண்ட் இருக்குது. அது இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி ஏரியாவுடைய நேட்டிவ் ப்ரீடுங்கிறதுனால நமக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கட்டும் அப்படின்றதுனால அதை செலக்ட் பண்ணி சேலம் கருப்பாடுகளை வளர்த்தலாம் அப்படின்ட்டு மறுபடியும் முடிவெடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேலம் கருப்பாடுகள் வளர்த்திருந்தோம். ஒரு சில சூழ்நிலைகளால் அதை வளர்த்த முடியலைங்க. அந்த காரணம் என்னென்னா, நம்ம முழுக்க மேய்ச்சல் முறையில் வளர்த்துட்டு இருந்தோம். அதனால் இந்த வெய்ய காலங்களில் அதாவது இந்த மே மாதம், இந்த ஒரு 3 மாதங்கள் ட்ரை சீசனில் மேய்க்க முடியாத சூழ்நிலை இருந்ததுங்க. அதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா, பரண் அமைச்சிருக்கிறோம். நம்ம மெயினாக பரணங்கிறது பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம தீவன பயிர்கள் உற்பத்தி பண்ணி இந்த ட்ரை சீசனில் நம்ம, அதாவது வறட்சி காலங்களில் நம்ம தீவன பயிர் உற்பத்தி பண்ணி போட்டு நம்ம ஆட்களுக்கு அலைச்சல் இல்லாமல் ஆடுகளை வளர்க்கலாம் அப்படின்றதுனால பரண் போட்டிருக்கிறோம். பரண் போடுறதுனால அது மட்டும் நமக்கு நன்மை இல்லைங்க. அதோடய புழுக்கைகள் நம்ம டெய்லியும் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆடுகள் ஆரோக்கியமாக இருக்கும். குறைஞ்ச இடத்துல அதிகமான ஆடுகள் அடையும். அதனால் இந்த புதுசாக நம்ம பண்ணையில் பெரிய மாறுதலாக ரீப்பர், அதாவது பரண் போட்டிருக்கிறோம். கீழே போட்டிருக்கிறது எல்லாமே தைல ரீப்பர், யூக்கலிப்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நல்ல லைஃப் வர்றது. சைடில் கொஞ்சம் இந்த வேப்ப மரத்துலேயும் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோங்க. இந்த செட்டப்பில் ஃபீடர் வெளியே இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம். இந்த வைக்கணும் ஃபீடர் இனிமேல் தான். கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது, இன்னும் பெண்டிங்கு. ஃபீடர் வெளி சைடில் செட் பண்ணிக்குவோம். ஏன்னா அதுதான் ஈஸியாக நம்மளால் வெளியிலேருந்து கொட்ட முடியுங்க. அதுக்கப்புறமா ஆடுங்களுக்கு தீவன பயிர் உற்பத்தி பண்ணியிருக்கோம். மல்பெரி இலை பதியம் போட்டிருக்குறேங்க. ஏன்னா கண்டிப்பாக ஆடு வளர்ப்பில் மல்பெரி இலை ரொம்ப முக்கியங்கிறதுனால அதோடைய இதுவும் போட்டிருக்கிறோம். சூப்பர் நேப்பர் வச்சுருக்கிறோம், கோஃபை வச்சுருக்கிறோம். இன்னும் நிறைய தலை ஐட்டங்களை பயிர் பண்ணுறதா இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நம்ம இந்த பரண் முறைக்கு ஈஸியாக நம்ம தீவன பற்றாக்குறையை போக்கிக்க முடியுன்றதுனால இதெல்லாம் நம்ம பயிர் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட பண்ணையோட அப்படியே ஒரு வியூ பாருங்கள். பரண் இருக்குது. கோழி ஷெட்டு, கோழி என்னாச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க, விட்டுட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, கோழி வளர்க்குறது விடலை. அதுலேயுமே ஒரு புரிதலுக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருக்கிறேங்க. என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம 60-70 தாய்க்கோழி வச்சு குஞ்சுகள் உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் நிறைய ஒரிஜினல் எது, மக்களுக்கு ஒரிஜினல் பார்த்து அதுக்கான விலையை கொடுக்குறதுல குழப்பம் ஏற்படுது. நமக்கும் அவங்களோட போட்டி போடுறதுக்கு நமக்கு அதுக்கு விருப்பம் இல்லைங்க. அதனால் தாய்க்கோழிகளை நம்ம அளவாக குறைச்சிட்டு நம்ம அதிலேருந்து வர குஞ்சுகளை 1 கிலோ சைஸ் வரைக்கும் வளர்த்து அந்த குஞ்சுகளை பீஸ் ரேட்டில் கொடுத்துக்கலாம் அப்படின்றதுனால முடிவு பண்ணியிருக்கிறேங்க. ஏன்னா அந்த ஸ்டேஜில் எது ஒரிஜினல் பெருவடை அப்படிங்கிறது கண்டிப்பாக தெளிவாக தெரியுங்க. 1 கிலோ சைஸில் அப்படிங்கிறது அதை வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் ஈஸியாக வளர்த்துக்க முடியும், அவங்க பணம் பண்ணிக்க முடியும். அதனால் நல்ல குவாலிட்டியான பொட்டைகளை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ப்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு 15 பொட்டை 2 சேவல் அந்த மாதிரி வச்சுட்டாங்கன்னு இப்போ ஒரு 12 பொட்டை இருக்குதுங்க. எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி பொட்டை. எல்லாம் 4 கிலோ நெருக்கி, 3.5 கிலோ 4 கிலோ நெருக்கி இருக்கிற பொட்டைகள் தான் நிறுத்தி வச்சுருக்குறோங்க. ஒரு 15 வெடை 2 சேவல் வச்சுட்டு நம்ம இதிலேருந்து குஞ்சுகள், அதாவது பிரித்து விட்ற தாய்க்கோழிகள் பிரித்து விட்ற ஸ்டேஜ் வரைக்கும் வளர்த்து அதை பீஸ் ரேட்டில் கொடுத்துடலான்ட்டு. ஏன்னா ஒரு கோழி இயற்கையாகவே குஞ்சு பொறிச்சு அதை இயற்கையாகவே பிரித்து விட்ற வரைக்கும் வளர்த்துட்டு திரும்ப அடுத்து ஈத்துக்கு வரும்போது தான் அதோடைய குஞ்சுகள் இன்னும் வீரியமாக இருக்கிறது நமக்கு தெரியுதுங்க. அதே மாதிரி நமக்கு தீவன செலவு குறைவாக இருக்குதுங்க. நோய் தாக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது. தலைவலி இல்லாமல் ஃப்ரீயாக டென்ஷன் இல்லாமல் இது ஒரு பக்கம் நமக்கு ஒரு உபரி வருமானமாக வந்துட்டுருக்குங்க. ரொம்ப கோழிகள் அதிகமாகும்போது நமக்கு ஒரு வகையில் நிறைய சளி பிடிக்கிறது, அந்த குஞ்சுகளை காப்பாற்றுறது, அந்த குஞ்சுகளிலேருந்து நிறைய மார்ட்டாலிட்டி வர்றது, செலவினங்கள் அதிகமாகிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் சவால்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மாட்டோட சாணம், மரத்தடியில் வருகிற இந்த சரகு குப்பைகள், இதிலேருந்து வரக்கூடிய புழுப்பூச்சி, அப்புறம் மேய்ச்சல் முறைக்கு நம்ம தனியாகவும் இடமும் வச்சுருக்குறோம். இந்த இடம் போக அதனால் நமக்கு தீவன செலவு குறைவாக இருக்கும். அது இயற்கையான தீவனங்கள் அதிகமாக கிடைக்கும். அதனால் குஞ்சுகளும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், கோழிகளும் ஆரோக்கியமாக இருக்கும்.
வீரியமான குஞ்சுகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறதுனால குவான்டிட்டியை குறைச்சிட்டு குவாலிட்டி அதிகம் பண்ணியிருக்கிறேங்க. அந்த கான்செப்டில் நம்ம அந்த 50-60 தாய்க்கோழிகள்லேருந்து நம்ம எடுக்கிற வருமானத்தை இந்த 15 தாய்க்கோழிகள் எடுத்துடலாம் ஒரு சோதனை முயற்சியில் நம்ம இருக்கிறோங்க. இதுதான் கோழி வளர்ப்பை வந்து முழுசாக வெளியேறதா இல்லைங்க, அது ஆர்வமாக இப்போவும் செஞ்சிட்ருக்கோம். கான்செப்ட் மட்டும் மாறி இருக்குதுங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும், பரணு ஒட்டி இந்த பக்கம் ஷெட்டு கோழிக்கு ஒரு பெரிய ஷெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோழிகள் அடையும். அந்த பரண் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஷெட்டில் வந்து பெரிய கோழிங்க அடையும். உங்களுக்கு அப்படியே கவர் பண்ணுற பாருங்கள். இது வந்து 10க்கு 10. அந்த பக்கம் காரை போட்டிருக்கிறதுல வந்து இந்த அடைக்கோழிகள் குஞ்சுகள் இதெல்லாம் அடைக்கிறதுக்கு வந்து அந்த 2 இது பிடிச்சிருக்குதுங்க. மொத்தம் 18க்கு 20 அந்த ரேஞ்சில் வந்து கோழிக்கு மட்டும் செப்பரேட்டாக ஒதுக்கி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கோழிகள் முட்டை வைக்கிறதுக்காக ஆஸ்பட்டாஸ் ஷீட்டு மேலே போட்டு கீழே அந்த கிரேடு வச்சுருக்கிறோம். கோழிங்க வந்து இதில் வந்து ஈஸியாக முட்டை வச்சுட்டு நமக்கு போயிருங்க. கோழிகள் போகிற வழி வந்து பின்பக்கமாக நம்ம கேட்டு வச்சுருக்குறோங்க. முன்பக்கமாக ஆடுகள் பறனில் இருந்துட்டு அப்படி முன்பக்கமாக ஆடுகள் இறங்கும், பின்பக்கமாக வந்து கோழிகள் வந்து அதை புறக்கடை கோழி வளர்ப்பு மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா ஓவர் வியூ இதுதான் நமக்கு. அதனால் ஆடு மாடு கோழி இது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 4 கறவை மாடு இருக்குதுங்க. நம்ம எப்போவுமே விரும்புகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸ் டைப்பு தாங்க. ஏன்னா இதுதான் வந்து நமக்கு முதல் வகை நம்ம தட்பவெட்ப நிலைக்கு தாங்கி செனை பிடிக்கிற கம்ப்ளைண்ட் இல்லாமல் பாலோடைய ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும், தீவன செலவு வந்து நமக்கு கம்மியாகும், நோய் தாக்கங்கள்ன்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம மேய்ச்சல் முறைக்கு பண்ணலாம், காட்டு மேய்ச்சலுக்கு பயன்படுத்திக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து இந்த ஜெர்சி கிராஸ் ப்ரீடு வந்து நமக்கு வந்து நல்லா சூட்டபுளாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஜெர்சி கிராஸ் ப்ரீடே வச்சுருக்குறோம். மொத்தம் 4 மாடுங்க. இந்த மாடுலாம் நம்மக்கிட்ட வந்து இந்த மாடு வந்து 5 கன்று போட்டுருக்குதுங்க. இந்த மாடு வந்து இப்போ நம்மக்கிட்ட 3வது கன்றுங்க சினையாக இருக்குது. அந்த 2 மாடுமே வந்து சினையில் தான் இருக்குது. அந்த பக்கம் இருக்கிற 2 மாடுகள் வந்து இளங்கறவையில் இருக்குது. ஒன்றுக்கு சினை ஊசி போட்டிருக்கு, ஒன்றுக்கு வந்து இன்னும் போடலை அந்த மொட்டைக்கு. நம்ம நார்மலான தீவனங்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், ரொம்ப பெரிய அளவுலலாம் தீவனம் போடுறது இல்லைங்க. நமக்கு ஏன்னா வாரம் ஒரு முறை 10 நாளுக்கு ஒரு முறை பேமெண்ட் வந்து நமக்கு ரொட்டேஷனில் இருக்குன்னா அது கறவை மாடு கண்டிப்பாக இருந்தால் தான் நமக்கு பெட்டராக இருக்குதுங்க. ஏன்னா மற்ற ஃபார்மு இந்த ஆடு கோழிலாம் நம்ம நினச்ச நேரங்களுக்கு தான் விற்க முடியும், அப்போ தான் காசு வரும். இதுங்க வந்து 10 நாளைக்கு ஒரு பேமெண்ட் வந்து நிற்காமல் வந்துகிட்டே இருக்குங்க. இந்த 2 சினை மாடுகளும் வந்து ஃபாரஸ்ட்டில் மேய்ச்சலுக்கு காட்டு மேய்ச்சலை விட்டுருங்க. ஏன்னா சினைப்பருவங்கிறதுனால அதிகமான கறவை வராது. ஸோ அதனால் வந்து காட்டு மேய்ச்சலுக்கு போயிட்டு வரும். மடி வத்துறதுனால ஒன்றும் முள்களால் ஒன்றும் அதிகமாக கிளிக்காது, நடக்கிறதுனாலையும் ஒன்றும் பால் பெருசாக குறையாதுங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் நமக்கு வந்து ஃப்ரீயாகவே மேய்ச்சலில் போயிட்டு வரும். நமக்கு கொஞ்சம் வேலைப்பாடுகள் வந்து குறைவாக இருக்கும். மாடுகளும் பல வகையான தலைகள் புட்கள்லாம் மேய்ஞ்சிட்டு அப்படியே உள்ளே வந்து நல்லா சரிங்க நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம பண்ணையோட மாற்றங்களை பற்றி நீங்கள் காணொலியில் பார்த்தீங்க. மற்றும் ஒரு வீடியோவில் பண்ணையில் மீதம் இருக்கிற வேலைகளை முடிச்சுட்டு ஒரு கம்ப்ளீட்டான வீடியோவை அடுத்த பதிவில் கண்டிப்பாக பார்க்கலாம். பரம்பு விவசாயம் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். கண்டிப்பாக பயனுள்ள தகவல் பகிரப்படும். நன்றி.